நான் கிண்டலாக சொல்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்கிறாரு. நான் சொல்கிறதுல நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிங்க. 2 பேர் எழுப்புறாரு. ஒருத்தன் ஒழுங்காக படிக்கல. அவங்க கூட இன்னொருத்தர் இருப்பான். நம்ம தான் கோஷ்டி தானே பசங்க சேட்டை பண்ணுவாங்க. தனியாக படிக்காமல் இருக்க மாட்டான். 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் படிக்காமல் இருப்பான். இவர் அவன் பொட்டணம் போட்டு பழச்சுப்பான். கடை வச்சிருக்கான். நீ என்ன பண்ணுவ? நீ எம்டியாக இருக்க. ஏன் அந்த பொட்டணம் போட்டு பழச்சுப்பான்னு சொல்கிறாரு? தொழில். அவங்க அப்பா தொழில். அப்போ நீ உனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா தொழில் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு வந்துடுது. ஆனால் நான் அட்லீஸ்ட் பாசிட்டிவாக பார்க்குறேன். இந்த 3 Idiotsல ஒரு சீன் வரும்ல, அவங்க 0 போட்டு இது அவங்க அப்பா சொத்து, எல்லா 0 லிஸ்ட் இது உங்கள் அப்பா சொத்து. அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த டீச்சர்ஸ் யாருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அந்த ஃப்ரீடத்தை எடுக்கிறதில்ல. கிளாஸுக்கு போய்ட்டு அவன் பாட்டுக்கு பேருக்கு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுறான். 100% ஓன் பண்ணுறதில்ல. ஸ்கூலையும் ஓன் பண்ணுறதில்ல. உங்களோட ஸ்கூல் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இப்போ இல்லை. ஏன்னா யாரும் ஓன் பண்ணல. யாராவது ஓன் பண்ணால் தானே தொடப்பாங்க, தூசி தட்டி வைப்பாங்க, பேசிக் கிளீனிங் போகும். அந்த கேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியை தான் இந்த சமூகத்தில் இருக்கவனுக்கு சப்ளை வேணும்னா அடுத்து ரவுடி சப்ளை. அப்போ வெளியில் இருக்க ரவுடி உள்ளேருந்து ரவுடியை இப்போ கிரியேட் பண்ணணும். 11வது படிக்கிறவன், 12வது படிக்கிறவன், 10வது படிக்கிறவன், அதாவது பயமறியாத இளம் விருத்தங்களை உருவாக்கணும். அவன் ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க ஸ்கூலில், அவனுக்கு அடுத்து வாழ்க்கையில் என்ன கேரியர்? ஆனால் தெரியாமல் பண்ணுவான். இல்லை என்ன கேரியர்? அவன் ரவுடி கேரியர் தான் எடுத்தாகணும். அப்போ நீங்கள் யார்கிட்ட சேர்றீங்க? சப்ளை ஆஃப் ரவுடி டு மெயின் ரவுடிக்கு வெளியில் இருக்க டீமுக்கு. இல்லைனா அவனுக்கு கூட ரவுடி வருவான். எல்லாம் படித்து எல்லாம் அனானிஸ்டிக்கும் பிஹெச்டிக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டான்னா உங்களுக்கு யார் ரவுடி ஆள் இருக்கா? அப்போ உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதில் யாரா யோசிக்காமல் இருக்கிறவன், யார் சண்டைக்கு ரெடியாக இருக்கிறவன், யார் இதில் பாப்புலர் ஆகிறவன்? அவன் சும்மா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வெளியிலேருந்து. நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலில் ரவுடியாக ஆகிறது ஈஸி. உங்களுக்கு என்ன வேணும்னா வெறும் வெட்டி தைரியம் வேணும், முரட்டு தைரியம் வேணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நல்லா படிக்கணும்னு வச்சுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கணும். டயத்துக்கு தூங்கணும், டயத்துக்கு எந்திரிக்கணும், படிக்கணும், நிறைய விஷயங்களை தலையிடக்கூடாது, கிளாஸில் புரிஞ்சுக்கணும், ஃபேக்கல்ட்டிகிட்ட பேர் வாங்கணும், இன்டர்னலில் மார்க் வாங்கணும், என்ன எக்ஸாமை சின்சியராக எழுதணும், உடம்பை பார்த்துக்கணும். இத்தனை வேலை இருக்குது. ரவுடி ஆகிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஒன்றுமே தேவையில்லை. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டக்குன்னு நெஞ்சை நிமித்திட்டு போய் யாரையும் அடிச்சின்னு வச்சுங்க. ஒரு காயம் வந்துருச்சுன்னா அந்த ஸ்கூல் ஃபுல்லாக நீங்கள் அடுத்த நாள் பாப்புலர் ஆயிடுவீங்க. அவனை முறைச்சிக்காதப்பா, ஒரு பெரிய ரவுடிப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இந்த ரவுடி இமேஜ்லேயே ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஸ்கூலு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்று ரவுடி தான் பண்ணோம். இங்கே வந்து ஏகப்பட்ட ரவுடி இருக்கான் மார்க்கெட்டில். இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் ஒன்றும் உயிரோடு இருக்கணும், இல்லை அவன் காலி ஆகணும். ஏன்னா ஒருத்தன் தானே இருக்க முடியும். ஜூரிஸ்டிக்ஷன் தானே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு ரவுடி, அப்படி தான் நான் காம்பினேஷனு. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடும். இவன் உள்ளே வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்களாக அமைஞ்சிடும். நம்ம அதனால தான் போன வீடியோலாம் சொன்னோம், இந்த ரவுடித்தனம், இந்த கொலைகள், இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் மாணவர்கள் உள்ளே வரக்கூடாது. நீ ஜாதி ஆர்வமாக இருக்கியா, ஜாதிக்காரனுக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு சாப்பாடு கொடு. உன் கிளாஸ்லேயே உன்னையோட ஏழையாக ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஜாதி இல்லை, அவனுக்கு படிக்க வை. அது போதும். நீ வந்து உன் ஜாதி நினைக்கும் காப்பாற்ற முடியாது, இன்னொரு ஜாதி நீ நினைக்கும் அழிக்க முடியாது. அந்த வேலை உனக்கு கிடையாது. அரசாங்கம் தப்பாக ஹேண்டில் பண்ணுது. பள்ளி ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்கள் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு தவறு இருக்குதுனால அங்கேருந்து பல பிரச்சனைகள் உருவாகுது. அவங்க டைட்டாக பிடிக்கணும். அவங்களுக்கு அந்த தைரியத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும். சார் நீங்கள் டைட்டாக பிடிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோன்னு. கவர்மெண்ட் என்ன நினைக்குது? சேஃபாக விளையாடுது ஓட்டுக்காக. போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம், ஒரு அரசியல்வாதியை ரோட்டில் ஒருத்தர் அடிக்கிறாரு, பேர் சொல்ல விரும்பலை, செய்திக்காக. அவர் திருப்பி அடிக்கிறாரு. ஒருத்தர் மேலே மட்டும் கேஸ் விழுகுது, குண்டாஸ் விழுகுது, அடித்தவங்க மேலே ஒன்றும் இல்லை. எதுக்காக அதை பண்ணுறாங்க? ஓட் பாலிடிக்ஸ். இது அப்படியே ஸ்கூல் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. ஸ்கூல் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னு அந்த ஹெச்எம் எதுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறாரு? அந்த ஹெச்எம் ரிஸ்க் எடுக்க மாட்டார். அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அப்போ அவர் எப்போ பிரச்சனை வரும்? அந்த தினமும் பையன் அந்த 60 தூக்கிட்டு வருவான். எனக்கே ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுங்க. அன்றைக்கி பேப்பரில் நியூஸ் வரும். நியூஸ் வந்தோடனே எல்லாரும் வருவாங்க. அன்றைக்கி இந்த ஹெச்எம்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நியூஸ் கடந்து போயிடும். அப்போ திருப்பி அடுத்த வருஷம் இதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் தினமும் 60 தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ ஜாதியை பற்றி தவறான புரிதலும், ஜாதியை பற்றி வெஞ்சன்ஸும், அதை தவறாக ஹேண்டில் பண்ணுற ஒரு செட்டப், அந்த அப்ரோச்சை நம்ம மாறிட்டோன்ற 80s 90ஸ்க்கு அப்புறம் ஓட்டுக்காகவும் சில காரணங்களுக்காகவும் மாறி ஒரு வெஞ்சின்ஸ் ஃப்ரேம்டு ஒரு வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சர்நேம் இருக்கு. எல்லா ஸ்டேட்லேயும் சர்நேம்ஸு மோஸ்ட்லி கனெக்டட் வித் காஸ்ட். சில சர்நேம்ஸ் காமனாக இருக்கும் நார்த் இந்தியாவிலே. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஜாதி நேம் சர்நேமாக இருந்துச்சு, ஃபேமிலி நேம்ஸ் இருக்காது. ஆந்திராவில் ஃபேமிலி நேம் இருக்கும், அங்கே யூபியில் ஃபேமிலி நேமு ப்ளஸ் சர்நேமில் காமனாக இருக்குது. சிங்குன்னு வச்சுருப்பாங்க, ஜாட்டும் வைப்பாங்க, பூமியார் வைப்பாங்க, குருமிஸ் வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஜாதியே சர்நேமாக வச்சுருந்தாங்க நிறைய பேர். யார் நாங்களாம் பெரிய ஜாதி நினைக்கிறோம் அவங்க சர்நேம் வைப்பாங்க. சில ஜாதிகள் வைக்கல. சர்நேம் வைக்காத ஜாதிகள் சாதாரண ஜாதிகளாக இருந்தாங்க. அவங்க ஜாதி பேரை பின்னாடி சேர்க்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்டில் மட்டும் சேர்ப்பாங்க. டாக்குமெண்ட்டில் சேர்ப்பாங்க, வெளியில் சொல்லும்போது அதை சொல்ல மாட்டாங்க. 60s வரைக்கும் இதான் நிலைமை. 60ஸ்ல இதை வந்து நான் திராவிட அரசியலோட வெற்றின்னு நான் சொல்லலை. திராவிட அரசியல் அந்த நேரத்தில் உருவான ஒரு இயக்கம். அது தாண்டி தமிழ் மக்கள் பொதுவாக
ஒரு கான்சியன்ஸுக்கு வர்றாங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒரு கான்சியன்ஸ்க்கு வர்றாங்க. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறது ஒரு தப்பு, அது ஏன் நம்ம ஜாதியை சொல்லிக்கிட்டு பேருக்கு பின்னாடி ஜாதி போடுற பழக்கத்தை விடுவோம். இது அரசாங்கம் ஆர்டர் போடல, ஜிஓ பாஸ் ஆகலை, கோர்ட்டு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போடலை. இன்னைக்கு இருக்க பல ஜட்ஜஸ் சர்நேம் வச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான மக்கள்லாம் சேர்ந்து சர்நேம் போடுறத விடுறாங்க. இதில் யாருக்கு அட்வான்டேஜ்? இது வரைக்கும் சர்நேம் போடாத சமுதாயத்தை அட்வான்டேஜ். நான் போடல நீ போட்டுட்டு இருக்கேன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா அதை கலைக்கப்பட்டது. அதை ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அவர் பை நேச்சுரலாக நடந்ததுங்கிறீங்க. நேச்சுரல்னா கண்டிப்பாக அந்த முழு இது வந்து திராவிட இயக்கங்கள் சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, தமிழக மக்களுடைய உள்ளார்ந்த முடிவுன்னு நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் பேசுனது ஒரு காரணியாக இருக்கலாம், மகாத்மா காந்தி பேசுனது ஒரு காரணியாக இருக்கலாம், அம்பேத்கர் பேசுனது ஒரு காரணியாக இருக்கலாம், காமராஜர் பேசுனது ஒரு காரணியாக இருக்கலாம். இந்தமாதிரி பல காரணிகள் அதில் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்து அத்தனை பேர் அதை கேட்குறேன்னு என்ன விஷயம். இன்னொன்று நீங்கள் சொல்லும்போது அது காமராஜரே தன்னுடைய பேர் கூட சர்நேமை அவருடைய பீரியட்லேயே கனெக்ட் பண்ணாமல் தானே இருந்தார். நார்த் இந்தியா மீடியா அதை சேர்த்தே போடுவாங்க எப்பயுமே ஆங்கிலத்தில், ஏன்னா அவங்க சர்நேம் போட்டு பழக்கப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இது வந்து நம்ம ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து வேணான்னு மக்கள் ஃபுல்லாக முடிவு பண்ணுறாங்க. அதுவும் 90% 99% மக்கள் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஜாதி கட்சி நடத்தினவங்க மட்டும்தான் அவங்க பேரை சர்நேம் போட்டாங்க, தொடர்ந்து பேரை வச்சுக்கிட்டாங்க. அவனை பார்த்துக்கலாம், பக்தவச்சலம், காமராஜ் இவங்கெல்லாம் யாருமே சர்நேம் ஏற்றுக்கலாம். அப்போ இந்த இயக்கம் வந்து தமிழக மக்களோட வெற்றி. அது எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக போகணும்னு நினச்ச அந்த இயக்கத்துக்கு ஒரு பாராட்டை யாரும் கொடுக்கல. இது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் நடக்கல. இதை விட ஒரு சூப்பராக ஒரு காஸ்ட்டில் தமிழ் பீப்புள். ஆமாம், நீங்கள் நான் சொல்கிறத அண்ணாவே எடுத்துங்க. அண்ணா சொல்கிறது 30% 40% கேட்பாங்க. அதுக்கு மேலே ஏன் கேட்க போகிறாங்க? அவர் 40% தான் லீடரு, காமராஜர் 30% லீடரு, பெரியார் ஒரு 50% லீடர் வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் ஒரு 45% லீடர், மிச்சம் 55% ஏன் கேட்கணும்? உங்கள் கொள்கையை உங்கள் தலைவர் சொன்னால் 45% ஃபாலோவர் தானே கேட்பான். இங்கே 95% 99% கேட்டிருக்கானே. கேட்டு 70ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் சர்நேம் போடுற பழக்கத்தை திடீர்னு விட்றானா? கல்யாண பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா தாத்தா பேர் சர்நேமோட இருக்கும், அப்பா பேர் இருக்காது, அப்பா பேர் சர்நேமோட இருக்கும், பையன் பேர் இருக்காது. இந்த மாற்றம் நடக்குதா? இது எதுக்காக மக்கள் பண்ணுறாங்க? அப்போ அவங்க உள்ளார்ந்து ஒரு சமநிலை நோக்கி போகிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு வெஞ்சின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க பாலிடிக்ஸில். அப்போ இந்த சமநிலை என்ன ஆகும்? அந்த முடிவை தமிழ் சமூகம் ஒரு ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவை ஒரு சில அரசியல்வாதிகள் ஒழுங்காக ஆதரிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதில் ட்விஸ்ட் பண்ணல தான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி. 70 அவ்வளோ முன் சிந்தனையில் வந்தவன் இன்றைக்கி பின்னோக்கி போகிறான்னா அப்போ அங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு அரசாங்கங்கள் கவனிக்கணும், செய்திகள் கவனிக்கணும், நீதிமன்றங்கள் கவனிக்கணும். கவனித்து அதை மாற்ற ட்ரை பண்ணணும். இப்போ தான் அது சரியாகும். நம்ம ஸ்கூலை மட்டும் ஐசோலேட் பண்ணி ஸ்கூலை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சின்னு வச்சுங்க. எங்கள் காலேஜில் ஒரு கதை இருக்குது. காலேஜுக்குள்ளே சண்டை போட்டால் டிசி கொடுத்துருவான், காலேஜுக்கு வெளியே சண்டை போட்டால் கண்டுக்க மாட்டான். ஆனால் ஸ்கூலுக்குள்ளேயே சண்டை போடுவான். ஸோ சமூகத்தை சரிப்படுத்தணும்னு பார்க்கணும். ஸ்கூலுங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு இதை அரசாங்கங்கள் சரிப்படுத்துங்கிறது என்னோடய பார்வையாக இருக்குதுல்ல. ஒரே ஒரு கேள்வி நான் நிறைவாக கேட்டுறேன். இப்போல்லாம் ஸ்கூல் பசங்க ஐ திங்க் பிட்வீன் அப் டு 17 எல்லாம் பப்ஜி, மொபைல் ஃபோபியா இந்த மாதிரியே தான் இருக்கிறாங்கங்கிறது தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவே. அதுக்கிடையில் 1-2 இப்படி செய்தியை கேட்கும்போது இதுவும் இருக்கா அப்படின்னா இது ஒரு பெரிய செயின் லூப்பு இருக்குது. அப்படிங்கிறது 2 வகையாக இந்த ஜென்ரேஷன் பிரிஞ்சிருக்காங்களா? ஆமாம், இந்த நீங்கள் சொல்கிற பப்ஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஸ்கூலுடைய ஃபினாமினா. அதிகமாக அர்பன் ஸ்கூலு இந்த டிஜிட்டல் அதிகமாக மீடியா கையில் வச்சுட்ருக்கிற ஒரு ஃபினாமினா. ரூரல் ஸ்கூலில் வந்து எப்பயுமே ரூரல் கனெக்ட் இருக்கும். ரூரல் இப்போ கனெக்ட்டுங்கிறது அர்பனில் நீங்கள் மாடர்ன் அர்பன் ஏரியாஸில் லோக்கல் ஏரியா கனெக்ட் இருக்காது. நாங்கள்லாம் வந்து மயிலாப்பூர், நங்கநல்லூர் இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை ஆழ்வார்பேட்டு, நாங்கள் ஆழ்வார்பேட்டு, நாங்கள் நார்த் மெட்ராஸ்ன்னு பேசுவோம். அங்கேயுமே ஒரு 50 வருஷம் இருந்துட்டால் ஒரு சின்ன ஒரு லேண்டு ஓனிங் வந்துடும். நான் இந்த லோக்கலில் இந்த எங்கள் ஏரியா உள்ளே வராது. வில்லேஜில் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். அதில் தான் அங்கே ரூரல் இப்போ ஊருக்கு சண்டை, ஊருக்குள்ளேயே தெருவுக்கு சண்டை, இதெல்லாம் வந்து ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் ட்ரெடிஷன் இருக்கும். அதனால் அது வந்து ஸ்கூலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஸ்கூலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அர்பனில் வந்து இந்த டிஜிட்டல் வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாதனால இவன் தனித்தனி இண்டிவிஜுவல். அர்பனில் பிரச்சனையே நமக்கு என்னென்னா 2 விதமாக சொல்கிறேன். அர்பனில் பிரச்சனையே வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் இருக்கிறனால தான் இவன் போய் இதில் மாட்டுறான். சைக்காலஜிக்கல் இதெல்லாம் சைக்காலஜி இஷ்யூ. ஒரு டிபெண்டன்சி ஓவர் ஒரு உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு மாயையில் போய் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிறீங்க. ஒரு மொபைலில் இருக்கிற ஒரு கேமு உங்களுக்கே மாயேன்னு தெரியும். நீங்கள் தான் அதை ஆடுறீங்க, கடைசியில் அது ஆடுது உங்களுக்கு எதிராக. அந்த குழந்தைக்கு முதல்ல தெரியும் நம்ம தான் விளையாண்டுட்டு இருக்கோம். திடீர்னு அந்த விளையாட்டு விட்டு வெளியே வர முடியல. அந்த விளையாட்டு என்ன சொல்லுதோ அது சூசைட் பண்ண சொன்னால் சூசைட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ப்ளூ வேல் கேம் அப்படின்லாம். அப்போ ஏன் அந்த கேமுக்கு இவன் அடிமையாரான்? பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு கூட
க்ரௌடு இல்லை. வில்லேஜில் அப்படியே ரிவர்ஸ், அங்கே க்ரௌடு தான் பிரச்சனையே. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அங்கே க்ரௌடை பேலன்ஸ் பண்ணோம், இங்கே இவன் தனிமையை பேலன்ஸ் பண்ணணும். இது ஒவ்வொரு அது நம்ம சோஷியாலஜி என்ன சொல்கிறோம், அர்பன் ப்ராப்ளம் தனி, ரூரல் ப்ராப்ளம் எப்பயுமே தனித்தனி தான். ஸோ இந்த டிஜிட்டல் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய சப்ஜெக்ட்டு. அந்த அதில் நிறைய பேரண்ட்ஸ் நீ சஃபர் ஆகிறாங்க, நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகிறாங்க விசிபிளாக. அது வந்து பாடியை பாதிக்குது, கண்ணை பார்க்குது, காதை பாதிக்குது, பிரெயினை பாதிக்குது, மைண்டை பாதிக்குது. அது ஒரு பெரிய இது. அது எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு அரசாங்கம் இன்னும் இதெல்லாம் குயிக்காக டிசிஷன் எடுத்து போடணும், இன்னும் போடாமல் இருக்காங்க. வில்லேஜில் இந்த க்ரௌடு ப்ராப்ளம் அதை எப்படி இப்போ நம்ம என்ன நம்மகிட்ட கமெண்ட்ஸ் போடுவாங்க கீழே, சரி சார் அவங்களாம் ஒழுங்காக பண்ணல, நீங்கள் என்ன ஐடியா கொடுக்கு அப்படி நம்ம மக்கள் கீழே திட்டி கமெண்ட் போடுவாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை திட்டணும்னு நினச்சிக்கிறாங்க. நான் திமுக அரசை திட்டல, எனி அரசு கடந்த ஒரு 10 ஆண்டில் நம்ம ஒரு வெளியிலேருந்து பார்க்குற ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பார்வையில் இதை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க நமக்கு தோன்றுறது. அதை இப்பயுமே அதுக்காக நான் வெஞ்சின்ஸ் வந்து திமுக மேலே வைக்க போகிறேன்னு நான் சொல்லலை. அடுத்து வர அரசு கொள்கையாவது கவனமாக இதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். தேங்க்யூ சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.